தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வேகம் எடுக்கும் கரூர் துயரம் சம்பந்தமான சிபிஐ விசாரணை. ஏற்கனவே தாவேக நிர்வாகிகள் விசாரிக்கப்பட்ட நிலையில தற்போது தாவேக தலைவர் விஜய் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமையகத்தில் கடுமையான சிபிஐ கேள்விகளை எதிர்கொண்டு இருக்கிறார். அந்த கேள்விகளை வைத்து பார்க்கும்பொழுது இந்த விவகாரம் அடுத்த கட்டமாக எப்படி அரசியல் வடிவம் பெறப்போகுது அப்படின்ற மாதிரியான சில தோற்றம் தெரியுது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். தமிழக அரசியல் வரலாற்றில், ஏன் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ல இந்த மாதிரியான உயிரிழப்பு அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கரூரில் 41 பேர் இறந்த அந்த ஒரு முக்கியமான ஒரு துன்பகரமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு தற்போதைக்கு சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய முக்கியமான நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்ட நபர்கள் எல்லாமே கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிபிஐ விசாரணை எதிர்கொண்டாங்க, டெல்லியில் எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்துச்சு 12ஆம் தேதி சிபிஐ விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருந்துச்சு விசாரணைக்கு வர சொல்லி. ஸோ இன்றைய தினம் விஜய் சிபிஐனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் விசாரணைக்காக ஆஜரானார். அங்கே ஃபஸ்ட்டு விஜயை அதாவது விஜய் யார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நாடறிஞ்ச பிரபலம். ஏன் உலகத்தில் பல இடங்களில் பல நாடுகள் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. நேஷனல் தாண்டி இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட விஜயை பார்த்து நீங்கள் தான் விஜயா அப்படி அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்டால் விஜய்க்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இன்றைக்கு சிபிஐ விசாரணையில் நடந்திருக்கு அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். இதுவரையும் விஜய் எவ்வளோ இடங்களுக்கு போயிருப்பார். அவர் எவ்வளோ ஒரு இடத்துல ஒரு விஐபியாக இருந்திருப்பார், விவிஐபியாக இருந்திருப்பார். ஃபஸ்ட் டைம் நீ தான் விஜயா, அதை நான் எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஃபஸ்ட் டைம் விஜய் எதிர்கொண்டிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்ததாக என்னென்ன கேள்விகள் சப்ஜெக்ட்டுக்கு வராங்க கரூர் விஷயத்தில். அதாவது ஏற்கனவே என்னென்னா விஜய் ஒரு தியரி சொல்லிட்டு இருக்காரு, அங்கே சதி நடந்திருக்கு, 41 பேர் இறப்புக்கு காரணம் திமுக செஞ்ச சதி அப்படின்ற மாதிரி இன்னும் பின் பாயிண்டாக செந்தில் பாலாஜி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இப்போ அந்த விசாரணையுடைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஜய் நோக்கி வந்திருக்கு. அவர் சொல்கிற சதி கோட்பாடெல்லாம் செகண்டரி, ஃபஸ்ட்டு இவரை நோக்கி வருது. நீங்கள் ஏன் காலதாமதமாக அங்கே போனீங்க? நீங்கள் என்ன டைமுக்கு அங்கே போயிருந்தீங்க? காவல்துறை உங்களுக்கு அனுமதிச்ச டைம் என்ன அங்கே பேசுவதற்கு? உங்களுக்கு நாமக்கல்ல பேசுறதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க டைம் அப்போ தான் நீங்கள் சென்னையிலே இருக்கீங்க, அங்கேருந்து அப்போ தான் கிளம்ப ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி இவர்கிட்ட வருது. நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, அந்த தாமதத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிட்டே இருக்கும்பொழுது அங்கே இருக்க மக்கள் மயங்கி விழுகிறாங்க. மயங்கி விழும்போது எப்படி நீங்கள் அங்கேருந்து கிளம்பி போனீங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டில் ஏன் டிவிகே நிர்வாகிகள், உங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் ஏன் ஸ்பாட்டில் உதவி செய்ய முன் வரல அப்படிங்கிற மாதிரியான கேள்வி. ரெண்டாவது நீங்கள் அப்போ எந்த மாதிரியான மனநிலையில் இருந்தீங்க அப்படின்ற கேள்வி. ரெண்டாவது என்னென்னா அங்கேருந்து நீங்கள் கிளம்புறீங்க பார்த்தீங்களா, கிளம்பும்போது என்ன மாதிரியான மென்டாலிட்டியில் நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க, ஏன் கிளம்புனீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள். முழுக்க விஜயை மையப்படுத்தப்பட்ட கேள்விகள் தான் இப்போ சிபிஐ இன்னைக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓரளவு விஜய் அவர் என்னென்ன சொல்கிறார் அப்படிங்கிறத வாய் வழியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ரிட்டனில் பதிவு செய்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை சிபிஐ வச்சிருக்காங்க. ஏற்கனவே என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர், சம்மந்தப்பட்ட கரூர் டிஸ்ட்ரிக்டினுடைய கலெக்டர், பிறகு அந்த மாவட்டத்தினுடைய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவங்க சொன்ன தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன தகவலும் இதில் விஜய் சொல்லக்கூடிய பதிலும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியும், ஏற்கனவே நம்ம குறிப்பிட்ட மாதிரி தாவேகாவுடைய நிர்வாகிகள் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட இவங்க சொன்ன தகவலும் இப்போ விஜய் சொல்லக்கூடிய தகவலும் மேட்சாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கிராஸ் செக் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அங்கே போயிட்டுருக்குங்கிறது முக்கியமான விஷயம். விஜய் நோக்கி நீங்கள் எந்த மென்டாலிட்டியில் இருந்தீங்க? கிட்டத்தட்ட சம்பவம் நடந்து ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு. செப்டம்பர் மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் இருக்கும் 4 மாதம் ஆயிடுச்சு. 4 மாதம் அப்படிங்கும்போது பார்க்கும்போது அப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு சொல்லி அவர் அதை யோசிச்சு சொல்கிற ஒரு நெருக்கடி. ரெண்டாவது நீங்கள் ஏன் ஸ்பாட்டில் உதவி செய்யலை அப்படிங்கிற மாதிரியும். ஏன்னா நம்ம சென்னையில் நம்ம கவனித்தோம், மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய நீதிபதி, தனி நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் விஜயை நோக்கியும் விஜய் தரப்பை நோக்கி ரொம்ப காட்டமான கேள்விகள் எழுப்பினாங்க. அந்த ஸ்பாட்டில் மக்கள்லாம் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, எப்படி நீங்கள் விட்டுட்டு ஓடி போனீங்க, காணாமல் போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் ஒரு கட்சி தானான்னு கேட்டிருந்தாரு. அந்த மாதிரி தான் இப்போ சிபிஐ ஏறத்தாழ வராங்க. எப்படி வராங்க அப்படின்னா, நீங்கள் ஏன் ஸ்பாட்டில் டிவிக்கு நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யலை அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுப்புறாங்க. ஸோ இப்போ முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ட் விஜய் நோக்கி தான் வருது. அதுக்கப்புறம் தான் விஜய் என்ன சொல்கிறாருங்கிறத வச்சு தான் திமுக காரணமா, செந்தில் பாலாஜி காரணமா அப்படின்னு சப்ஜெக்ட் அதை நோக்கி நகர போகுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் நோக்கி தான் சப்ஜெக்டை கொண்டு போயிட்டு இருக்காங்க. விஜய் எப்படி பதில் சொல்ல போகிறாரு? உண்மையிலே இந்த கேள்விகள்லாம் உண்மையிலே ஒரு ஃபெமிலியர் ஃபேஸுக்கு, அதுவும் விஜய் போன்ற நபர்கள் எப்படின்னா அவர் திரைப்படத்தில் டைலாக்லாம் பேசுவார், பட் சாதாரண இடத்துல பேசாத நபர், தன்னை சைலண்டாக வச்சுக்கக்கூடிய நபர், தான் யாருன்றது காட்டிக்காத நபராக இருக்கிறாரு. அதிகமாக பேசினா நம்ம யாருங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்னை ஒரு சேஃப் ஜோனில் வச்சுக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர். அப்படிப்பட்ட நபர் இந்த மாதிரியான கேள்விகளை எதிர்கொள்வது, அதுவும் சிபிஐ போன்ற ஒரு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு விசாரணை அமைப்பு, ஒரு தனி ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்ட் அவங்க நடத்தக்கூடிய அந்த விசாரணை அப்படிங்கிறது உண்மையிலே அவரை ஒரு பதற்றத்துக்கு உள்ளாயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த விசாரணை இன்னைக்கே சில பல மணி நேரங்கள் நடக்க போகுது, அதாவது ஒரு ஃபுல் டே நடக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு முழுசாக நடத்துறதா சிபிஐ திட்டம் வச்சிருக்காங்க. 2 நாட்கள் கட்டாயமாக நடத்துவதற்காக திட்டம் வச்சிருக்காங்க. ரெண்டாவது மேற்கொண்டு தேவைப்பட்டுச்சுன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய திட்டத்தும் அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ஸோ வந்து இப்போ இந்த இடத்துல இது இப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இன்னும் 2 நாட்களில் நம்ம கூட்டணி வலுப்பெற போது, அதாவது அதிமுக கூட்டணியை வலுப்பெற போது ஒரு முக்கியமான கட்சி நம்மளோட சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்றது எதை நோக்கி நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக அவர் சொல்லிட்டு இருக்காரு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் எதை சொன்னார்னு நமக்கு நல்லா தெரியும். வெளிப்படையாகவே விஜய் தங்கூட கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி தான் அவங்க தவம் கெடுக்கிறாங்க. அதை பல இடங்களில் பேசிகிட்டே இருக்கிறாங்க. இன்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா கூட முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் என்ன சொன்னார் நமக்கு நல்லா தெரியும். அதாவது ஜனநாயக ரீதியாக விஜய் பல நெருக்கடியை எதிர்கொள்றாரு, அவருக்கு பாதுகாப்பு அதிமுக தான் வழங்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ வெளிப்படையாகவே விஜய் கூட்டணிக்கு வராரு அப்படிங்கிறத வேற ஒரு டோனில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி சொல்லி உறுதிப்படுத்துறாரோ அப்படின்ற மாதிரி நம்ம இந்த சப்ஜெக்டை கவனிக்க வேண்டியதாக இருக்குன்னு பார்க்குறோம். இதில் என்னன்னா, விஜய் ஒரு நெருக்கடி மட்டும் கிடையாது, கரூர் பிரச்சனை சார்ந்த நெருக்கடி ஒரு பக்கம் இருந்தாலுமே ஏற்கனவே அவர் நெருக்கடி எதிர்கொண்டுட்டு இருக்காரு. அது என்னன்னா, திட்டமிட்டபடி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய வருத்தமான ஒரு செய்தி. ஏன்னா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படத்தை முடிக்கிட்டா விஜய் எந்த அளவுக்கு முடங்குவார் அப்படிங்கிறத கடந்த காலத்தில் நம்ம வந்து தலைவா படத்தில் பார்த்துருக்கோம். அவர் நிறைய படத்தில் தலைவா படத்தில் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. விஜய் போயிட்டு முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அவர்கள்ட்ட எப்படி ஒரு கூனி குறுகி உட்காந்துட்டு இருந்தார், அந்த தோட்டத்தில் நம்ம பார்த்தோம். இந்த அளவுக்கு அவர் சாஃப்ட் டோனில் பேசினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இன்றைய நிலைமையில் என்னன்னா, அவருக்கு 2 சிக்கல் இருக்குது. ஏற்கனவே அவருடைய பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பு, அது சார்ந்த ஒரு விசாரணை ஒன்று. ரெண்டாவது தன்னோட படம், கடைசி படம் சொல்லக்கூடிய அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் பெண்டிங்கில் இருக்குது. அது கம்ப்ளீட்டாக என்டையராக பாலிடிக்ஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், சென்சார் போர்டு செய்யக்கூடிய பாலிடிக்ஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த 2 நெருக்கடியும் அட் அ டைமில் இப்போ விஜய் எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு சிக்கலான ஒரு சூழல், ஒரு இடியாப்ப சிக்கல் அவர் மாட்டியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படிப்பட்ட இடத்த நோக்கி இந்த சப்ஜெக்ட் நகர்ந்து போயிட்டு இருக்கு. இது எப்படியே போயிட்டு இருக்கு. இதே நேரத்தில் திமுக விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் ரொம்ப கிளியர் கட்டாக சொல்றாரு, இந்த விஷயத்தில் விஜய் விசாரிக்கட்டும், விசாரிக்கப்படாமல் போட்டோம், அது வேற விஷயம். எதற்காக டெல்லிக்கு கூட்டு போய் அவர் விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. ஸோ அதில் அரசியல் உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறத பின் பாயிண்டாக சொல்கிறாங்க. இதை தான் நம்ம எல்லாருமே கோட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் நடந்தது தமிழ்நாட்டுக்குள்ளே கரூர்ன்ற மாவட்டம். இப்போ இங்கே இந்த விசாரணைக்காக சிபிஐ தங்களுடைய அலுவலகத்தை அமைச்சிருக்காங்க. சம்மந்தப்பட்ட கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு டெம்பரரி அலுவலகத்தை அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி சென்னையில் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்குது. இதை தாண்டி ஏன் டெல்லியில் வச்சு விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எழுப்பப்படுது. ஸோ அப்போ டெல்லியை நோக்கி வர வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை பாஜக விஜய்க்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் கிளியர் கட்டாக புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வரும்பொழுது விஜயை சந்திப்பதற்காக ஒரு திட்டம் இருந்தது. அதாவது ஈசிஆரில் வச்சு சந்திக்கிற மாதிரி ஒரு திட்டமும், அதே மாதிரி அடையாரில் வச்சு சந்திக்கிற மாதிரியும் ஒரு திட்டம் இருந்தால் சொல்லப்பட்டுச்சு. அந்த 2 திட்டமும் நடக்கல அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக கூட்டணிக்கு அழைப்பு விட்டுட்டு இருக்காங்க. பாஜக இருந்தும் அதிமுக இருந்து விட்டுட்டே இருக்காங்க. பாஜக கூட்டணிக்கு அழைக்கக்கூடிய அந்த அழைப்புக்கு விஜய் சொல்லக்கூடிய மறுப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தான் சிஎம் கேண்டிடேட், விஜயை சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கிற யாராக இருந்தாலும் அவங்களோட கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதன் மூலமாக என்ன ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே பாஜகவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க அது என்டிஏ தான் சொல்லுவாங்க, அவங்களோட கூட்டணியே என்டிஏ தான் சொல்லுவாங்க. என்டிஏக்கு பொறுத்த வரைக்கும் யார் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறத எலெக்ஷன் முன்பு எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு வழக்கத்தை அவங்க வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது விஜய் கூட்டணிக்கு வரணும்னு சொன்ன உடனே அடுத்த நாள் இவங்க கிட்டது விஜய் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறதும், விஜய் ஏற்றுக்கிறவங்க தான் எங்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறதும் அதுக்கு மறுப்பு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம கவனிச்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் பிரச்சனையில் விஜய் பலவீனப்பட்டு போனாருங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அப்போ ஃபஸ்ட்டு பாஜக ஹேமமாலினி எம்பி தலைமையில் ஒரு விசாரணை கமிட்டிங்க அமைச்சிருந்தாங்க. அவங்க ஃபீல்டுக்கு வந்து பார்த்துட்டு இந்த விஷயத்தில் ஒரு சதி நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. மக்கள் சொல்லக்கூடிய சில ரூமரான சில கருத்துக்களை அந்த விசாரணை கமிட்டியை பேசினாங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். அந்த விசாரணை கமிட்டி மட்டும் பேசலை, அண்ணாமலை பேசினாங்க, நைனா நாகேந்திரன் பேசினாங்க, எல்லாருமே பேசினாங்க. ஏன் எக்ஸ்ட்ரீம் லெவலில் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துக்குள்ளே தாவேக்காக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தாருன்னா அவர் எப்படி கரூர் பிரச்சனை பற்றி சட்டமன்றத்துக்குள்ளே பேசுவாரோ அந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசினாருங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த அளவுக்கு அதிமுகவும் பாஜகவும் இந்த விஷயத்தில் விஜய்க்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட இந்த சப்போர்ட்டை காமிச்ச அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் விஜய் எந்த இடத்துலையுமே நன்றி கடன் பட்ட மாதிரி தெரியல. அவர் எங்கேயுமே வந்து அதுக்கப்புறம் கூடக்கூடிய அவருடைய கூட்டம், இந்த காஞ்சிபுரத்தில் போட்ட கூட்டமோ இல்லை புதுச்சேரியில் அவர் போட்ட கூட்டமோ பல இடங்களில் சில கூட்டங்கள்லாம் போட்டார். எந்த கூட்டத்திலையும் அந்த பிரச்சனைக்கு தங்களுக்காக குரல் கொடுத்தவங்களுக்கு வெளிப்படையாக, அதுவும் சட்டமன்றத்தில் பேசின அதிமுகவுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணியிருக்கலாம், அதை பண்ணலை. பொதுவாக அந்த ஒரு விஷயம் நன்றி மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். கிளியர் கட்டாக ரொம்ப டெப்த்தாக பேசவே இல்லை, நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நீங்கள் உதாசனப்படுத்தினா நான் உன்னை எப்படி நான் உன்னுடைய அரசியல் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி விஜய்க்கு மத்திய அரசுனா என்ன, எங்களுடைய பவர்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இந்த ஒரு நாள் விசாரணையில் விஜயை திக்குமுக்காட செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஏன்னா கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே ஒன் சைடாக இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். திரும்ப அடுத்து அதர் சைடும் இருக்கும். அங்கே நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை,
அங்கே என்னென்ன சதி நடிச்சுட்டு செகண்டரியாக கேட்பாங்க. ஆனால் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு விஜய்க்கு நெருக்கடி ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த பேட்டர்ன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ஸோ இந்த விவகாரம் அப்படிங்கிறது இதோடைய ரஃபாக இப்போ நம்ம இந்த தோற்றத்தை பார்த்து புரிஞ்சிக்க வேண்டியது என்ன வரும்னா, வெளிப்படையாகவே எடப்பாடி பழனிசாமி இங்கே கூட்டணிக்கு அழைக்கிறாரு. அதாவது கூட்டணிக்கு 2 நாட்களில் ஒரு பெரிய கட்சி சேரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே விஜய்க்கு கேள்விகளால் நெருக்கடி ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்த விஜய் கடந்து தான் வரப்போறாரு. ஆனால் கடப்பதற்கு அவர் மிகப்பெரிய விலையை கொடுக்க போறாரு அப்படிங்கிறதான் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த விலை எதுவாக இருக்கும் அப்படின்னா, மேபி அவர் என்டிஏல சேருவது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான தோற்றங்கள் இப்போ தெரியுது. மேபி இதை நாளைக்கு இஃப் ஆர் பட் அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் நாளைக்கு நடக்காமல் சில நாட்களுக்கு அப்புறம் கூட நடக்கலாம், அல்லது அதை நடப்பதற்கான சில காரியங்களை கூட ஏற்படுத்தலாம். அது ஃபியூச்சரில் தான் தெரியும். ஆனால் எனிவே இந்த விஷயத்தில் விஜய் அந்த பக்கம் கொண்டு போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தெரியுது அப்படிங்கிறதான் நம்ம இதை புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே சென்னையிலே இந்த விசாரணை முடிச்சுக்க வேண்டிய விஷயத்தை டெல்லியில் கூப்பிட்டு நடத்துறதுங்கிறது ஒரு மெசேஜை சொல்லிட்டாங்க. நாங்கள் யாருன்றதை உனக்கு காட்டுறோம் அப்படின்ற மாதிரி. கடந்த காலத்தில் எங்கள் ஹெல்ப் பண்ணி நிராகரிச்சதுனால இப்போ நான் யாருன்றதை உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாலிடிக்ஸை இந்த விசாரணை மூலமாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அரசியல் செய்யணும். ஒருவேளை நாளைக்கு இந்த விஷயத்தில் விஜய் அவங்க சொல்லக்கூடிய டிமாண்டை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா, அடுத்து விஜய் யாரை அக்யூஸ் பண்ணாரோ அந்த அக்யூஸ்டை இந்த விஷயத்தில் ஒரு கார்னர் பண்ணணும் அப்படிங்கிறதான் விஷயம். அந்த அக்யூஸ் யார் அப்படின்னா, விஜய் சொல்லக்கூடிய விஷயம் யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது திமுகவுடைய மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி தான் இருக்குது. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அவர் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை ப்ரொடெக்ட் பண்ணுற விஷயமோ, இல்லை அவர் அந்த விஷயத்தில் பாஜக எக்ஸ்போஸ் பண்ணுற விஷயத்துலையோ, இல்லை பாஜக எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய விஷயத்துலையோ திமுக ரொம்ப தெளிவாகவே அரசியல் செய்வாங்க அப்படிங்கிறது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா திமுகவுடைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஸோ இந்த கரூர் விஷயத்தில் பாஜக டீலுக்கு விஜய் சம்மதம் தெரிவித்தார்னா, அடுத்து விஜய் வைக்க வேண்டிய டிமாண்டை பாஜக செஞ்சு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வரும். அந்த இடம் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திமுக பழி வாங்காததாக இருக்கும். அப்படி ஒரு வேளை இந்த விஷயத்தில் திமுகவை பழி வாங்கணும், செந்தில் பாலாஜி பழி வாங்கணும் முயற்சி பண்ணாங்கன்னா, அப்போ திமுக ஏற்கனவே அந்த கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேமில் அவர் சிக்கின போது அவரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் டிஎம்கே. ஏன்னா அந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பேர் சேர்த்துருக்காங்க. 2000 பேர் சேர்த்து அந்த விசாரணை நாளைக்கு முடியாது, அது பல வருஷங்கள் நடக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னாக மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான வாய்ப்புகளையும் பயன்படுத்தக்கூடிய டிஎம்கே நாளைக்கு இந்த விஷயத்தில் விஜய் வைக்கக்கூடிய சதி கோட்பாடையும் ஈஸியாக முறியடிப்பாங்க. அதை முறியடிக்கிறதுக்கான யுக்தியும் டிஎம்கேக்கு தெரியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அடுத்த கட்டமாக இந்த விவகாரம் எப்படி நகரப்போகுது, இந்த ஷேப்புங்கிறது இன்னும் கிளியர் கட் ஷேப்பாக கிடைக்க போதா, அல்லது இஃப் அண்ட் பட்ன்ற மாதிரி லேட்டராக அந்த விஷயங்கள் மாறப்போதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.